மேட், மனத்திறன் தேர்வு, எண்ணெழுத்து குறியீடல், நம்பர்ஸ் அண்டு லெட்டர் கோடிங். நேற்று உள்ள வீடியோவில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்துருப்போம். அந்த கேள்வி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கு கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி வந்து கிளியராக புரியும். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ரெண்டாவது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சைல்டு என்பது 24, 19, 18, 15, 23 என குறியிடப்பட்டால் உமன் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கீழே கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஏலேருந்து இசட் வரைக்கும் லெட்டர்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிறங்க. இசட்லேருந்து ஏ வர ரிவர்ஸில் 1, 2, 3, 4ன்னு 26 லெட்டர்ஸ்க்கு 26 நம்பர் போட்டுக்கோங்க. சைல்டுங்கிற வார்த்தையை கீழே எழுதிக்கிறங்க. அதில் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நேரம் எடுத்து எழுதிக்கிறங்க. இப்போ சிங்கிற எழுத்து எத்தனாவது எழுத்தாக இருக்குது? 24. ரிவர்ஸில் இருந்து பார்த்தோன்னா 24வது எழுத்தாக இருக்குது. அப்போ 24ன்னு கொடுத்துருக்காங்களா? அடுத்து ஹைச் எத்தனாவது எழுத்து? 19வது எழுத்து. 19ன்னு கொடுத்துருக்காங்களா? அடுத்து என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க? ஐ. ஐ வந்து 18வது எழுத்து, அதனால் 18ன்னு கொடுத்துருக்காங்க. எல் வந்து 15வது எழுத்து, 15ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டி வந்து 23வது எழுத்து, அப்போ 23ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சைல்டுக்கு வந்து இந்த லாஜிக் தான் பயன்படுத்தியிருக்காங்க. விமனுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சைல்டு வந்து எப்படி நம்பர் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ விமனுக்கு பாருங்கள், டபிள்யூ எத்தனாவது எழுத்தாக இருக்குது? 4வது எழுத்து, அப்போ 4. ஓ எத்தனாவது எழுத்தாக இருக்குது? 12, 12. எம் எத்தனாவது எழுத்தாக இருக்குது? 14, 14 போட்டிருக்கோம். ஏ எத்தனாவது எழுத்தாக இருக்குது? 26, 26 போட்டிருக்கோம். என் எத்தனாவது எழுத்தாக இருக்குது? 13, 13ன்னு எழுதியிருக்கோம். இப்போ 4 ஆப்ஷனில் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். 4, 12, 14, 26, 13 ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மூணாவது கேள்வி பாருங்கள். டேக் என்பது 1790 எனவும் பிளாட் என்பது 5321 எனவும் குறியிடப்பட்டால் பிளேட் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷில் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கேள்விக்கான பதில் வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். டேக்குங்கிற வார்த்தையை அப்படியே எடுத்து எழுதிக்கிறங்க. டேக்குக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அதை கீழே எழுதிக்கிறங்க. பிளாட்டுங்கிற வார்த்தையை அப்படியே எழுதிக்கிறங்க. பிளாட்டுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை கீழே எழுதிக்கிறங்க. இப்போ எழுதியாச்சா? எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணுன்னா, மேலே எத்தனை எழுத்து இருக்குது? 4 எழுத்து. அப்போ கீழே எத்தனை எழுத்து இருக்குது? 4. ரெண்டுமே சமமாக இருக்கா? இதுலேயும் மேலே 4 எழுத்து இருக்குது, கீழே 4 எழுத்து இருக்குது. இதுவும் சமமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரே லெட்டர் வந்திருக்கான்னு பாருங்கள். இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. டீக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போது டீக்கு வந்து 1 தான் வரும். அப்போனா இந்த ஒவ்வொரு எழுத்துக்கு நேர உள்ள நம்பர் தான் அதோட நம்பர்னு அர்த்தம். சரி, இப்போ பிளேட்டுங்கிற எழுத்துக்கு என்ன நம்பர் வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், பிளேட்டுக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் பியா? பிக்கு நேரம் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 5. அந்த 5ன்னு எழுதியாச்சு. எல்லுக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குது? 3. ஏக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குது? 7. டீக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குது? 1. ஈக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குது? 0. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 4வது கேள்வி பாருங்கள். கோன்கிறது வந்து 22ன்னு கொடுத்துருக்காங்க. சன்னுங்கிறது வந்து 54ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சவுத்துங்கிறது வந்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷில் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போது ஏலேருந்து இசட் வர நம்பர் எழுதியாச்சு, லெட்டர் எழுதியாச்சு. கோன்கிற எழுத்துக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு. கோன்கிற வார்த்தைக்கு 22 எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். கோன்கிற வார்த்தை எழுதியாச்சு. கோல ஜி தனியாகவும் ஓ தனியாகவும் எழுதி நடுவில் கூட்டல் போட்டிருக்கோமா? அதே மாதிரி ஜிக்கு என்ன எழுத்து வருது? 7. இந்த கூட்டல் அப்படியே போட்டு ஓவுக்கு என்ன எழுத்து வருது? 15. இதை ரெண்டையும் கூட்டினோன்னா என்ன வரும்? 22. இப்போ கோக்கு வந்து 22ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சன்னுக்கு வந்து 54ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது சன்னுக்கு 54 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம்.
SUN எல்லாத்தையும் பிரித்து எழுதி நடுவில் கூட்டல் போட்டு எழுதியிருக்கோம். எஸ்ஸுக்கு என்ன நம்பர் இருக்குது? 19. யூக்கு என்ன நம்பர் இருக்குது? 21. எண்ணுக்கு என்ன நம்பர் இருக்குது? 14. இதை மூணையும் கூட்டினோம் அப்படின்னா 54ன்னு கிடைக்கும். சைடில் கூட்டி எழுதியிருக்கோம் பாருங்கள். கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? சவுத்துங்கிற வார்த்தை வந்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. சவுத்துங்கிற வார்த்தையை அதே மாதிரி எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு 2க்கு என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்களோ அதுதான் 3ஆவதுக்கும் பயன்படுத்துவாங்க. அப்போது சவுத்துக்கு வந்து ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியாக எழுதி இடையில கூட்டல் எழுதியிருக்கோம். எஸ் வந்து 19வது எழுத்தாக இருக்குது. ஓ வந்து எத்தனாவது எழுத்தாக இருக்குது? 15. அடுத்து யூ எத்தனாவது எழுத்து? 21. அடுத்து டி எத்தனாவது எழுத்தாக இருக்குது? 20. ஹைச் எத்தனாவது எழுத்தாக இருக்குது? 8. இது எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 83ன்னு கிடைக்கும். சைடில் கூட்டி எழுதியிருக்கோம் பாருங்கள். 83 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல இருக்குது. அப்போ 83 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 5வது கேள்வி பாருங்கள். இந்த கேள்வியை பார்த்தோன்னே என்ன இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இதுதான் ரொம்பவே ஈஸியானது. யூ வில் வின் என்பது YWW எனவும், VR இண்டியன்ஸ் என்பது WAI எனவும் எழுதப்பட்டால் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் என்பது எழுதப்படும் வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கேள்வியில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு யூ வில் வின்னுங்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். YWWன்னு கேள்வியில் கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. VR இண்டியன்ஸ்னு அடுத்து கொடுத்துருக்காங்க. WAIன்னு இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அடுத்து எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்னு கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போது 3 வார்த்தைகள் இருக்குது. 3 வார்த்தைகளோட முதல் லெட்டரை கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்காங்க. அது ஸ்மாலாக இருந்தாலும் சரி, கேபிட்டலாக இருந்தாலும் சரி, கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன இருக்குது? YWW, அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. 2வது சென்டென்ஸில் பாருங்கள். ஃபஸ்ட் எழுத்து என்ன? W. இதில் ஃபஸ்ட் எழுத்து என்ன? A. இதில் ஃபஸ்ட் எழுத்து என்ன? I. இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதியிருக்காங்க பாருங்கள். WAI. அப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். இதுக்கு வந்து என்ன லெட்டர் வரும்னு கேட்டிருக்காங்க. இதோட முதல் எழுத்து என்ன? E. இதோட முதல் எழுத்து என்ன? I. இதோட முதல் எழுத்து என்ன? I. இதை கேபிட்டல் லெட்டரில் அப்படியே எழுதணுன்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இந்த வீடியோவில் வந்து 4 கேள்விகள் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். OMR ஷீட் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.